மழை பெஞ்ச உடனே உண்மைக்கே மேம் சொல்வது கொஞ்சம் வருத்தமா சரி மழை பெய்யுது. ஆனா அந்த இயற்கைக்கு எல்லாமே தெரியும், எங்க எந்த இடத்துல யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். மழை பெஞ்சாலும் அதை தாண்டி அந்த மேம் சொல்ற மாதிரி அந்த வானவில் வந்து அவ்வளவு ஒரு கண்களா காட்சியா இருந்துச்சு. 2 வானவில், அதுவும் ஒண்ணு வர்றது பெரிய விஷயம். அதுல இவ்வளவு பேர் ஒரு சாதாரண ஒரு தரையில படுத்து காலம் தூக்குறது ஒரு கிரிப்பு கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு மழை பெஞ்சு அந்த தண்ணிலையும் அந்த மேட்ல இருந்து எல்லாரும் மேல அந்த கரணிய வந்து நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. ஏன்னா சாதாரண நமக்கு கிரிப்பு கிடைக்காது, கண்டிப்பா வலிக்கிறோம். ஆனா அதை பொருட்படுத்தாம நீங்க ரெடி ஆகுங்க, தண்ணீர் தான் பரவாயில்ல, தட்டி விட்டு மேட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்க குருஜோட நம்பிக்கை, நம்ம பிள்ளைங்க பண்ணிடுவாங்க நம்பிக்கை. அதுல அவ்வளவு நீங்க சொன்ன 80 தேசத்துல இருந்து 5 வயசு குழந்தைல இருந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போனது. அப்ப கூட ஒரு 2 பேர் காலை தூக்கிட்டே இருக்கேன். அது ஒரு 5 ஹவர் நினைச்சாம இருக்கா. இது ஒரு 5 ஹவர்ஸ் வேற பார்த்து மாணவர்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட ஒரு 10 பேர் இறங்குறாங்க, 10 நிமிஷம் காலை கீழே போறாங்க. அப்படிதான் நம்பிக்கை, அப்படிதான் காலை கீழே போடுறேன். அந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கால சூழல் அந்த லேச அவங்கள்ட்ட நம்ம புரிஞ்சு கட்டணும். அப்படி உடம்பு எப்பவுமே ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பரிசைக்கிறவங்க நம்ம கூப்பிட்டா இருக்க சொல்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, பரிசைக்கிறவங்க எடுத்து கொடுக்குறீங்களா? முடிஞ்சா நீங்க எடுத்துக்கிறது எடுக்க முடியல அவரால். அங்கதான் இந்த யோகாலாம் தேவைப்படுது. நான் ஏன் பயந்தேன்னா எனக்கு யோகா பத்தி எதுவும் தெரியாது. அதனால நான் பயந்தேன். என்ன பேசுறது யோகா பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு நான் கொஞ்சம் உடல் பயிற்சி பண்ணுவேன், ஜிம்முக்கு போவேன், வாக்கிங் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணுவேன், அந்த ஃபுட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் வீக்லி ஒரு 1 ஹவர் அதை பண்ணிடுவேன். இது எனக்கு பழக்கம் இருக்குது. ஆனா இந்த யோகாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இதை போய் நம்ம என்ன பேச போறோம் அது பழக்கமா இருந்துச்சு. அந்த வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது நம்மளும் இந்த குழந்தை ஒரு ஆள் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு. கண்டிப்பா இந்த செகண்ட்ல இருந்து அந்த முடிவு எடுக்கிறேன். நானும் நாளையில இருந்து யோகா கற்றுறதுக்கு நான் கண்டிப்பா முயற்சிச்சேன். எதுவுமே நம்ம உட்கார்ந்ததுல இருந்து எதுவுமே கிடைக்காது. 98 சினிமா போய் 2009 தான் எனக்கு வெண்ணிலா கபடிக்குள்ள அப்படின்ற ஒரு மூலமா லேசா எனக்கு அது கண்ணு தெரிஞ்சிச்சு, லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு எதிர அத்தனை வருஷங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இல்லாதது எதுவுமே கிடையாது. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பி நான் சொல்றது நினைக்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல சொல்றது வேற எனக்கு என்ன வேணும், என்னால இப்படித்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். நான் பெருசா படிக்கல, அப்ப எனக்கு வேற மாதிரி நான் படிப்பு ரீதியா எனக்கு சொல்ல தெரியாது. என் வாழ்க்கையில நான் நிறைய படிச்சிருக்கேன், அது விஷயமாவே நான் சொல்ல முடியும். அவளை கஷ்டப்பட்டிருக்கேன், அவளை பொறுமை. என் கூட வந்து எத்தனை பேரை கிளம்பி ஓடி இருக்காங்க. எவ்வளவு சொன்னா அவன் சொல்லிட்டே போகலாம், ஒரு புத்தகமே போடலாம். நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு சாதிச்ச நிறைய துறையில சாதிச்சிருக்காங்கன்னா அத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஆனா அந்த முயற்சி வந்துகிட்டே இருந்துச்சு என்கிட்ட. அது பேர் நான் மட்டும் நினைக்கிறேன், என் கூட இருந்தவங்க, நான் பார்த்தவங்க, முக்கியமானவங்க, நண்பனா இருக்கு, பெரியவங்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணு கிடைக்கும். அதை விட்டுறாத, தன்னம்பிக்கை விட்டுறாத நீ அப்படின்ட்டு. 10 பேர்ல ஒரு 4 பேர் நல்லவனா முடியும்னு சொல்லினேன். 6 பேர் கண்டிப்பா உள்ள முடியாத ரிஸ்க். யோசிச்சு பாரு, அவங்கள பாரு, இவங்களை எடுத்துக்க, ஏன் இவரை எடுத்துக்க முடிஞ்சா, அவங்க குடும்பத்தை பேக்ரவுண்ட் இல்லாததா, அவங்க நினைச்சா முடியாதா, சாதாரண விஷயம் இல்லை சினிமா அப்படின்னு. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு நாள் இந்த விடியில ஒரு நாள் நாளைக்கு அந்த நாள் எனக்காக வராதா, இந்த மறுநாள் எனக்காக வராதா, யோசிச்சு முயற்சி ஒரு நாள் வந்துச்சு. அந்த வெளியில அந்த மேம் சொன்ன அந்த ஒர்க்கா சாப்பிட்ற சீன், ஒரே ஒரு சீன் வந்துச்சு லைஃப்ல. என்னை எப்ப கொண்டாடி எனக்கு நிக்க வச்சிருச்சு. அதுதான் அந்த வாசகம்ன்றது. முயற்சி செய், உன்னால முடியாது எதுவுமே இல்லை. தயவுசெய்து எல்லாமே யோகா பண்ணுங்க, உங்களுக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.